Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாங் ரைட் போனேன், வந்து வயநாடு போகணும்னு சொல்லி. அப்போ நான் வந்து பைக் பாரோ பண்ணது இவர்கிட்ட. அந்த பைக் எனக்கு ரொம்ப கனெக்டட் ஆயிடுச்சு. சூர்யா ஃபேன்ஸ் 2 பேருமே மியூச்சுவலி சூர்யாவுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ எம் வெரி மச் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா அப்படின்னு சொல்லி தான் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்பா அம்மா 2 பேருமே வந்து உட்காந்து, நீ பைக் வாங்குறதுனா வாங்கிக்கோ, கல்யாணம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீ பைக்கை வித்துடணும், இது செட் ஆகாதுப்பா, இது வேணாம், நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த காதல் விஷயம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடணும், இந்த ஸ்டீரியோ டைப்பை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. பைக்கில் வந்து இங்கேருந்து லடாக் போகிறது, எனக்கு ஆக்சுவலி தனுஷ்கோடி டு லடாக் எடுத்திங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்னொன்று கூட நீங்க சொன்னீங்க, கேரக்டர் அசாசினேஷன். ஒரு பெண்ணை யாருமே வந்து பண்ணக்கூடாது, நம்ம அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அம்மாவோட வாய்ஸ்லேருந்து அதை கேட்கும் போது இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். அதே மாதிரி மேரேஜ் அப்போ சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீம் வெட்டிங்கே நாங்கள் பண்ணிட்டோம். தமிழாவால ரொம்ப யதார்த்தமான பேச்சாலும் அவங்களோட ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப மற்றவங்களுக்கு கேட்கும் பொழுது வியப்பா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இவங்களோட அம்மாவை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு பெண்ணா அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணிருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க, வித்யா அண்ட் சேஷா. அவங்க கூட பேசலாம். வணக்கம். ஏன் அந்த பைக்கை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், அண்ட் அந்த வரைக்கும் உங்களை எப்படி அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க? ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ஆக்சுவலி ஒரு 6 பிரதர்ஸ் இருக்காங்க, தம்பிங்க. எனக்கும் என் தம்பிங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. என்னையும் அவங்களையும் ஒரே மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஸோ எது எடுத்தாலும் 2 பேருக்கும் சேம் ஈக்குவல் தான். அதே மாதிரி நான் அக்கான்றதுனால அக்கா பேச்சை கேட்டு நடந்துக்கும், அந்த லெவலுக்கு தான் எனக்கு வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தைரியமும் கொடுத்து எல்லாத்தையும் நீ செப்பரேட்டாக பண்ணு, 18 முடிஞ்ச உடனே லீகலாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நீ போய் பண்ணு, ரேஷன் கார்டு போய் பண்ணு, ஓட்டர் ஐடி நீ போய் பண்ணு, நீ அப்ளை பண்ணு, இட்ஸ் யோர் திங். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. சும்மா அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கும் சரி, இல்லை ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கும் சரி, அங்கே போனாலே அந்த ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி. பட் என் அப்பா வந்து அதை கற்றுக்கணும், போய் பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியமாக வளர்த்துட்டாங்க. அந்த தைரியத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணும்போது திரும்பி பார்க்குறப்போ எல்லாமே எனக்கு ஏதோ அப்போ எல்லாமே உண்மையா இல்லையா, இல்லை எல்லாமே நடிப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதே தைரியத்தை விட அதிகமாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது பைக்கிங். பைக் வேணும் நீங்க வீட்டில் கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்டாங்களா? இல்லை கண்டிப்பாக இல்லை. ஸோ பைக் வாங்கணும்னு சொன்னப்போ ஆக்சுவலி அப்போ எனக்கு பேசிக்கலாக என்னென்னா, நானாக சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்றது. நான் ஸ்கூட்டி வாங்கினதும் நானாக சம்பாதிச்சு வாங்கணுன்றது தான். ஸோ என்னால் எப்போ பைக் வாங்க முடிஞ்சதோ அப்போ தான் நான் போய் வீட்டில் கேட்டேன். அப்போ அரௌண்ட் 22 எனக்கு ஆயிடுச்சு. நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்போம்ல, அந்த டைமில் தான் நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் நான் போய் கேட்டேன். ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப அவங்களாம் உள்ளே பேசிக்கிட்டாங்க, நிறைய பேசிக்கிட்டாங்க. நம்ம இப்போ விட்டுறது, அவங்க பேசிட்டு வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே வந்து உட்காந்து, நீ பைக் வாங்குறதுனா வாங்கிக்கோ, பிகாஸ் நீ ரொம்ப சீரியஸாக இருக்க இந்த விஷயத்தில், விளையாட்டாக இல்லை. ஸோ வந்து நீ பைக் வாங்கிக்கோ, ஆனால் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாங்க, கல்யாணம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீ பைக்கை வித்துடணும் அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை, அந்த அளவுக்கு புரிதலும் இல்லை. நான் ஓகே, அப்போ எனக்கு தேவைப்பட்டது பைக்கு. அதனால நான் வந்து வீட்டில் ஓகே சொல்லிட்டு அது ப்ராமிஸும் பண்ணிட்டு, அது என் மேலேயும் ஒரு தப்பு இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்போ ஓகே சொல்லிட்டு இல்லை அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லாங் ரைட் போனேன். அப்போ வந்து வயநாடு போகணும்னு சொல்லி என்கிட்ட என்னோட ஜாக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணது தான். அப்போ நான் வந்து பைக் பாரோ பண்ணது இவர்கிட்ட அப்போ டியூக் இருந்தது, இவர்கிட்டேருந்து பாரோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாங் ரைட் அதில் தான். ஸோ அந்த பைக் எனக்கு ரொம்ப கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ இவர்கிட்டேருந்து வாங்கிட்டு போன பைக்கு, அந்த பைக்கில்
1700 கிலோமீட்டர்ஸ் அப்போது ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து விற்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தார். சரி நம்ம பைக் இவர்கிட்ட இருந்தே வாங்கிடலாம், நம்மளும் நிறைய ஓட்டியிருக்கோம் அந்த பைக் வச்சு. இவர் ஓட்டினதை விட நான் ஓட்டினது தான் அதிகம் ஆக்சுவலி அந்த பைக்கை வச்சு. ஸோ அதனால சரி அந்த பைக்கையும் வாங்கிடலாம் அப்படின்னு போய் வீட்டில் பேசி ஓகே பண்ணி, அப்போ வந்து நான் செகண்ட்ஸில் வாங்குறதுனால இஎம்ஐ கிடைக்குமா அப்படின்றப்போ நான் பர்சனல் லோனில் போக வேண்டியதாக இருந்தது. பட் ஃபினான்ஷியலி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்லை அப்போ நான். ஏன்னா பைக் இஎம்ஐக்கு கரெக்டாக இருந்தது, வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, எனக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. மை இன்கம் வாஸ் நாட் தட் மச் இனஃப். ஸோ எனக்கு லடாக் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி போயிட்டு இருந்தது. நடுவில் வந்துட்டு இந்த காதல் விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் அப்படியே முதக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள்ட்ட வருவோம் ஸ்ரேஷா. என்னன்னா நீங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா? வீட்ல தெரியும். எவ்வளவு வருடம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி நாங்க வந்து சூர்யா ஃபேன்ஸ் 2 பேருமே மியூச்சுவலி. ஸோ இவர் வந்து சூர்யா ஃபேன் கிளப்போட ஹெட்டாக இருந்தார். ஸோ இவர்கிட்ட வந்து நான் எனக்கு சூர்யாவுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துதாங்க, ஐ எம் வெரி மச் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா அப்படின்னு சொல்லி தான் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அப்படியே பேச ஆரம்பித்தோம். வி ஆக்சுவலி லைக் ஈச் அதர். நல்ல ஒரு கனெக்ஷனில் போயிட்டு இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி மச் கிளியர் தட் என் ஃபேமிலியை எதிர்த்து நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். நான் வீட்டில் போய் சொன்னதுமே அதுதான், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா இவர்கிட்டையுமே நான் அதை தான் பேசிட்டு போயிருந்தேன். வீட்டில் ஒத்துக்கல, வீட்டில் நியாயமான ஏதாவது ஒரு காரணம் சொன்னாங்கன்னா வில் மூவ் ஆன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், எதுலேயுமே வர வேணாம் அப்படின்னு தான் நான் முடிவெடுத்தேன். பட் வீட்டில் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இதை தாண்டி நான் எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னை எப்போ ஒடுக்க ஆரம்பித்தாங்களோ நான் இதை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அப்போ தான் வந்து இவர் என்ன நிலமையில இருந்தாருன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. இட் வாஸ் லைக் 8 months கிட்ட இவர்கிட்ட நான் பேசாமே இருந்தது. ஸோ இந்த 8 months ரொம்ப உங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்க நம்மள்ட்ட பேசல, ஒரு பையனை உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்போ? நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என்னென்னா வீட்டு சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஃபைனலி வந்து நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறேன், நீ உங்கள் வீட்டில் சொல்லுன்றப்போ இந்த மாதிரி ஆச்சு. அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கலை. அவங்க வந்து ரொம்ப லைக் தேர் வெரி ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப அண்டர்க்ரோ பண்ணிருந்தாங்க. நான் இந்த சைடு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி போங்க போய் பேசுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பேசுங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியாதுல்ல. ஸோ பேசிக்காக வந்து யார் என்னன்னே தெரியாமல் திடீர்னு எப்படி இது மாதிரி கேட்குறாங்கன்னா எப்படி இது பண்ணுறேன், நீங்கள் போய் பேசுங்க, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனையாக இருந்தது நீங்கள் ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வர ஒரு பையன் மாதிரி அம்மானு நீங்கள் கூப்பிடுவீங்க. என் அம்மா எனக்கு வந்து அக்கா இருக்காங்க. ஸோ 2 பேருமே டாட்டர்ஸ். என் அம்மாவுக்கு வந்து பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் தம்பிங்க 6 பேர் சொன்னல, ஒருத்தனையும் பார்த்து வளர்ப்பாங்க என் அம்மா. நான் இப்போ ஏதாவது பெருசாக செஞ்சால் கூட என்னை அவ்வளோவாலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் என் தம்பிங்க ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஃபோன் வாங்கி தர்றது, அது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து வீட்டில் வந்து நல்லா பேசி பழகும்போது அவங்க நிஜமாவே ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகிட்டாங்க இவர் கூட. பட் அதே பையன் மருமகனா வரும்போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? அது இருக்கிற ஸ்டீரியோ டைப். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களோட மதர் டங்க் வந்து சௌராஷ்டிரா. ஓகே, ஸோ நீங்க தமிழ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ தான் ரொம்ப மெயினாவே இருந்திருக்குல்ல? இது ஆக்சுவலி எந்த ஒரு இடத்துல எடுத்தாலும் அது இருக்கு. பைக்கிங் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து அழகா இல்லையோ, நான் ஒல்லியா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்த பொண்ணை வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்த அந்த பைக்கை இனி நீ எடுக்கக்கூடாது, அதோட எஃப்சியை வந்து அவங்களுக்கு மாத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க? அதான் என்னோட காதல் விஷயம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இட் வாஸ் அரௌண்ட் லைக் ஈவினிங், பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். என் அக்கா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு. பட் அம்மா கஷ்டப்படுறத பார்த்த உடனே அவங்களாலையும் என்ன சப்போர்ட் பண்ண முடியாமல் அம்மா சைடில் பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் நடந்தப்போ அதை விட இன்னும் ஒரு 10-20 மடங்கு எமோஷனலாக இருந்தாங்க. பட் எனக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட மைண்ட் செட் நேரோவாக இருந்தது, ப்ராட் மைண்ட் செட் இல்லை. நம்மளை அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ எப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு போதுமான புரிதல் இல்லை. ஸோ நம்ம அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பொறுத்துட்டே போயிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் அவன்கிட்ட பேசி பாருங்கள். அவன்கிட்ட பேசியும் அவன் வந்து மேபி உங்களை புரிஞ்சிக்காமல் ரொம்ப எமோஷ்னலாக கத்தி பேசி என் அம்மாவை இந்நேரம் இவர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா நான் இவர் வேணான்னு சொல்லியிருப்பேன், சீரியஸாக வேணான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கே தயாராக இல்லை. அவங்க வந்து பேசினதே ஐ திங்க் அவங்க ஃபோனில் தான் சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. என் வீட்டிலேருந்து இவருக்கு என்ன பேசினாங்க இப்போ ரிவீல் பண்ணிடலாமே. என்ன இது செட் ஆகாதுப்பா, இது வேணாம், நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லைம்மா இது செட் ஆகும், நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வரேன், நம்ம பேசலாம், நேரில் பேசலாம், நான் வந்து என் ஃபேமிலி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ பட்
அதான் அப்போ ஆல் ஆஃப் அ சடன் எதுவுமே நடக்கல. ஸோ வி வெயிட்டட் ஃபார் லாங், அரௌண்ட் லைக் 1 year கிட்ட வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் எல்லாமே சால்வ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ தே ஷுட் கெயின் கான்ஃபிடென்ட்ல, ஓகே இவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் எல்லாரும் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணணும். பட் உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய என் கான்ஃபிடன்ஸ் மொத்தமாக இறங்கிருச்சு. நான் நெகட்டிவ் போயிடுச்சு. எனக்கு வந்து என் மேலேயே நம்பிக்கை இல்லை. நான் எப்போவுமே எந்த மாதிரி ஒரு பர்சன்னா, எனக்கு ஏதாவது வேணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி தான் என் வீட்லேயும் வளர்த்துருக்காங்க. எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இவரை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடணும், இந்த ஸ்டீரியோடைப்பை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ பட் அந்த 1 year நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு 8 மாதம் கிட்ட இவர்கிட்ட பேசவும் முடியல. வீட்டில் என்னென்ன மாதிரி, ஏன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தானே வீட்லேயே இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னோட புரிதல் வந்து அவங்களோட மைண்ட் செட் நேரோவாக இருக்குது. ஸோ டைம் கொடுத்து பார்ப்போம், வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி நான் போகல. உங்களுக்கு என்ன பைக் எடுக்கக்கூடாது, சரி எடுக்கல, எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன். பைக்கை உடைக்க போகிறேன்னு சொன்ன உடனே தான் எனக்கு கோவமே வந்தது. நீங்கள் பைக்கை விற்கிறதுனா கூட விட்டுருங்க, பைக்கை உடைக்கலாம் போகக்கூடாது, பைக்கை தொடவே கூடாது. ஏன்னா எனக்கு அப்போ என்ன ஃபீல் இருந்ததுன்னா, என்னை காப்பாற்றிக்க நான் இருக்கேன், இவரை காப்பாற்றிக்க இவர் இருக்காரு, என் பைக்கை காப்பாற்ற யாரும் இல்லை. அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பைக் பிடிக்கும். ஆமா, நீங்க உலக சாதனை படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அது பைக் ரிலேட்டடாவா? ஆமா. ஓகே, சோ அது என்ன அச்சீவ்மென்ட்? நான் வந்து இந்த பைக்ல வந்து ஆக்சுவலி இங்க இருந்து லடாக் போறது. லடாக் வந்து எப்படின்னா பைக்கர்ஸுக்கே உள்ள ஒரு யாத்திரை மாதிரி. லைஃப் டைம் இப்போ காசி ராமேஸ்வரம் போகணுன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தால், பைக்கர்ஸ்க்கு லடாக் போகணுன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ரெக்கார்டு மாதிரி ஏதாவது பண்ணலாம், ஏன்னா நம்மளால பண்ண முடியும். சென்னையிலேருந்து போகிறத விட நான் வந்து தனுஷ்கோடியிலேருந்து போகலாம். தனுஷ்கோடி இஸ் கால்ட் அஸ் லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம லடாக்குக்கு போகலாம். ஸோ அதனால நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து பைக் எடுத்துகிட்டு தனுஷ்கோடி போயிட்டு அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் மை ட்ராவல். அரௌண்ட் ஒரு 25 days இருந்தது பவர் பேக்டாக. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து? எனக்கு ஆக்சுவலி தனுஷ்கோடி டு லடாக் எடுத்திங்கன்னா ஒரு 3700 3800 இருக்கும். பட் நான் சென்னையிலேருந்து தனுஷ்கோடி போனது, அப்புறம் லடாக்ல அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மணாலி வந்தது. ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு 5000 kilometers இருக்கும். நியர்லி 25 days நீங்கள் பைக் ரைட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கங்கே போகும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டே பண்ணிப்பீங்க. கரெக்ட். ஓகே, பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்குமே ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது. ஏன்னா நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் டைம் வரும், அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே தாண்டி போகணும்ல. ஆமா, நிறைய இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போறோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போறோம்ல, அதே மாதிரி தான் எல்லா கஷ்டங்களையும் வீட்லயே வச்சுட்டு, என் வேலைக்குள்ள இருக்க டென்ஷன், என் ஃபேமிலியில இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு, அது மட்டும் தான். அப்போ எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, பைக்ல போறது. அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க இந்த ஒரு ரெக்கார்டுக்கு. அப்போ நான் கல்யாணம் முடிஞ்சிட்டு தானே பண்ணேன். சேஷா அவருடைய எஸ்ஸோட பண்ணிருக்கீங்க. இவர்கிட்ட நான் போய் ஆக்சுவலி என்னோட கிளப் ஹெட் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லடாக் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நீ ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன்னா இன்னும் இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, யூ கேன் கம் வித் அஸ்ல அப்படின்றாரு. அப்போதான் நானே யோசிக்கிறேன், ஆமா இல்ல ஆஃப்டர் மேரேஜ் ஐ கேன் டூ இல்ல அப்படின்னு இவர்கிட்ட போய் கேட்கும்போது போயிட்டு வா அப்படின்னா. உலக சாதனை படிச்சதுல என்னன்றது உங்களோட அம்மா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே கஷ்டமா இருந்துச்சு, எங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. அந்த ரெக்கார்டுன்ற வார்த்தையை வந்து ஒருத்தவங்க வாங்குறதே பெரிய விஷயம். ஸோ அதே அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல இல்லை வேல்யூ பண்ணல? முன்னாடியும் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்களுக்கு என்னன்னா, நீ எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தானே போற அந்த லடாக்குக்கு, இந்த மேரேஜே எங்களால ஏத்துக்க முடியல, கல்யாணத்துல இருந்து வர விஷயத்தினால எங்களால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ண அவ்வளோ தயாரா இல்லை. ஆனா அவங்களுக்கும் ஒரு பக்கம் சாஃப்ட் கார்னர் இருக்குதான். ஓகே, நம்ம பொண்ணு பெருசா பண்ணா நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிருந்தா நாங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. பட் உங்க மேரேஜ் எப்படிதான் நடந்துச்சு? ஏன்னா அப்பா ஒத்துக்கிட்டாங்களா, அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, எல்லாரோட இது அக்செப்டன்ஸை வாங்கிட்டு தான் பண்ணீங்களா? எனக்கு ஆக்சுவலி ஆமா, நான் அந்த ஒரு பீரியட்ல வந்து என் அம்மா கிட்ட நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அட்லீஸ்ட் உன் பொண்ணாச்சு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா, நான் இன்னும் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, திரும்பி வீட்டுக்கே வரமாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ உன் பொண்ணு வந்து ரொம்ப மெச்சூர்டா ஷீ இஸ் பிஹேவிங், ஸோ நீங்கள் வந்து அவளை புரிஞ்சுக்கிட்டு பண்ணி வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்றதான். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தா போதும் அப்படின்ற நிலைமையில இருந்தோம். பட் சம்ஹவ் இவர் வந்து வீட்டுக்கு ஒரே பையன், ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னு அவரோட வீட்டில் ஆசைப்படுவாங்க இல்லையா. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீம் வெட்டிங்கே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து பைக் என்ட்ரி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து என்னோட ரிசப்ஷன், நம்ம கனவுலாம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்த கனவு, நான் வந்து ரிசப்ஷன் ட்ரெஸ் போட்டு பைக்கில் என்ட்ரி கொடுக்குறேன். மாப்பிள்ளலாம் இல்லை, யார் தெரியாது, பட் என்னோட கனவுல வந்து வந்தது அதுதான். ஸோ அது வந்து நான் இவர்கிட்ட சொன்னப்போ அதையே பண்ணிடலாம்
அப்படின்ட்டு பண்ணோம். அப்போ வந்து எனக்கே தெரியாத ஒரு அதுக்கு சின்ன முன்னாடி surprise. என்ன ஆச்சுன்னா லைக் இவங்க வீட்ல வந்து பைக் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் வித்துட்டாங்க. பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சுவலி RC அம்மாவோட பேருக்கு மாத்திட்டு மாத்திட்டு வித்துடலாம் அப்படின்னு ஓ சொல்லிட்டாங்க. அந்த டியூக் பைக்கை வித்துட்டாங்களா இவர்கிட்ட நீங்க வாங்குற பைக்? அந்த நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்ட உடனே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நானே வாங்கிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் அந்த பைக்கு. நான் இந்த சைடில் என்ன பண்ணேன், இவங்களுக்கு என்னதான் ரைடர் எங்கே தான் இது ரைட் போயிட்டு வந்தாலும் இவங்க பேரில் வந்து அந்த ஆர்சி வந்து இவங்க நேமில் இல்லவே இல்லை கடைசி எவ்வளவு வரைக்கும். வருஷம் ஆனாலும் அந்த என்கிட்ட இருந்து RC மட்டும் பைக் பேர்ல வரவே வாங்கினதுக்கு இல்லை. அப்புறமா கூட அது இவங்க கொஞ்சம் நேம் leave சேஞ்ச் வரல. பண்ணல. அதுக்குள்ளே இந்த இஷ்யூலாம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இவங்க நேமில் சேஞ்ச் பண்ணிட்டு மேரேஜ் அப்போ சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நாங்கள் 2 பேரும் பைக் என்ட்ரி கொடுத்தோம். பைக் என்ட்ரி கொடுத்த உடனே அந்த பைக் சர்ப்ரைஸாக ரிவீல் ஆச்சு. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ பெரிய சர்ப்ரைஸ் முடிச்சிட்டு சரி நாங்க லேட் ஆகுது, ஆக்சுவலி நாங்க டான்ஸுமே பிளான் பண்ணியிருந்தோம். சரி போலாம், என்னோட ட்ரீம் எப்படி இருந்ததோ அப்படியே அவர் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாமே பார்க்கும் பொழுதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஷோலுமே வந்து இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு பெண் வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் தான் வேணும் போது வீட்டில் ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் நடக்கும். ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு? எனக்கு மற்ற என்னென்ன நடந்ததுன்னு கூட தெரியல. எனக்கு இந்த பைக் விஷயம் தான் பெருசா இப்போ வரைக்கும் மைண்ட்ல இருக்கிறது. இதுக்கு மேல நடந்தது வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்பெல்லாம் நிறைய சொன்னாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அதெல்லாம் அவங்க ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வர வார்த்தைகள் மட்டும்தான். எனக்கு இந்த பைக்கை வந்து அவங்க உடைக்கிறேன்னு சொன்னது கூட எனக்கு அவங்க உடைக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் நிஜமாவே எதையோ என் பைக்ல தூக்கி போறதை நான் பார்த்தேன். அது சீரியஸாகவே ஓகே, நிஜமாவே இவங்க பைக்கை உடைக்க பார்க்குறாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து பைக்கோட ஆர்சியை நிஜமாவே மாற்றிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஓகே இவங்க இதை சீரியஸாக தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ தான் நான் ரொம்ப இமோஷ்னலாக என்னை லூஸ் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப கோவங்கள் வந்து இன்னொன்று கூட நீங்கள் சொன்னீங்க கேரக்டர் அசாசினேஷன். அது ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு பெண்ணை யாருமே வந்து பண்ணக்கூடாது, நம்ம அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அது வீட்டில் அம்மா மூலியமாகவே நடக்கும் போது நம்மளோட மனசு ரொம்ப உடஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? she handled it like எல்லா வீட்லயும் நடக்கிறதா இருந்தது. அதை கேட்கவே முடியல, அது மைண்ட்ல ரிங் ஆயிட்டே இருக்கும். இப்போ கூட திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட வாய்ஸ்ல இருந்து அதை கேட்கும் போது இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். அது அதே மாதிரி தான் என் அம்மா வந்து அம்மாவே நம்ம தப்பாக பார்த்துடக்கூடாது, அம்மா கிட்ட 100% கோவம் வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஓகே அவங்க கோவத்தில் பேசுகிறாங்க, அவங்க புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க, இந்த வரைமுறையை தாண்டியும் பேசுவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அம்மா எப்போ அந்த மாதிரி பேசுனாங்களோ அப்போல்லாம் என் அக்கா வந்து ஸ்டாப் பண்ணாங்க, இந்த மாதிரி பேசாத. ஏன்னா நீங்க அது இப்படி நேலாம் ஒரு பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பேசும்பொழுது அந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லும் போது அம்மாவும் அந்த சைடு அழுதுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் ஐ திங்க் ரெக்ரெட் பண்றாங்களா? ஆமா கண்டிப்பா இருக்கு. எல்லாமே ஒரு கோபத்தோட வெளிப்பாடு தான். வந்துட்டு ஒன்றும் இல்லை, என்னை திட்டின உடனே ஒரு 10 to 15 minutes கழிச்சு அவங்களே வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. ஸோ அவங்களோட இமோஷனல் அன்பேலன்ஸ் தான் நான் அங்கே பார்த்தேன். அம்மாக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ எல்லாரும் திட்டும் போது அம்மாவுக்கு ஹர்ட் ஆயிருக்குல்ல. இந்த ஷோக்கு அப்புறம் என்ன ஆச்சு? உங்களுக்கு இருக்க பாண்ட் இப்போ எப்படி இருக்கு? ஆக்சுவலி இவர் எப்பவுமே எங்க அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட இவர் தங்கம், நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப அப்படின்னு என்னதான் திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இவரோட வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்றது, ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி போறப்போ அவங்க அந்த வரைமுறையிலேயே இல்லை, அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது அப்படின்னு லேபிள் கொடுப்பாங்களே, அதே மாதிரி தான் எனக்கும் லேபிள் பண்ணாங்க. ஆனால் நான் பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது என் அப்பா அம்மாவை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி உன் பொண்ணை பைக் ஓட்ட விடுற அப்படின்னு. ஆனால் எல்லாரையும் என் அப்பா அம்மா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என் பொண்ணுக்கு பிடிச்சதை அவள் பண்ணுறா, நீங்கள் ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு என் அப்பா அம்மா எல்லாரையும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஓகே நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்காக எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க, சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சொசைட்டி இஸ் நாட் சைலண்ட், எல்லாரும் கேட்பாங்க. என் அப்பா விட சின்னவங்கெல்லாம் அப்பா வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் அப்பா வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இருந்துக்கலாம். இப்போ நீங்க சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ உங்களுக்கு போல்டாவும் உங்களை வளர்த்துருக்காங்க தெரியுது. ரொம்ப சப்போர்ட். பட் இதை திட்டுறதுக்குலாம் அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? என்னடா நம்ம இவ்வளோ பார்த்து வளர்த்தோமே, இப்போ இப்படிலாம் நம்மள சொல்றாங்க. எமோஷனல் கஷ்டம் தான் இப்பவும் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் போய் சூர்யாவை மீட் பண்ணோம். அப்போ வந்து சூர்யா சார் கிட்ட நான் ஒரு பைக்கர் அப்படின்னு இவரும் சொன்னார், என் ஒய்ஃப் ஒரு பைக்கரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க, பெருசாக பண்ணுங்க, உங்களை நான் பார்க்கணும் நிறையா அப்படின்னு சொன்னார். அப்போது ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தது தான் பெருசாக பண்ணணும்னு. அவர் சொன்னோடனே கண்டிப்பாக பெருசாக பண்ணிடணும். அப்போ கூட நான் சென்னை டு லடாக் தான் பிளான் பண்ணேன். இவர் சொன்ன உடனே பெருசாக ரெக்கார்ட் பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ பக்கத்தில் நின்று என் கையை பிடிச்சி டூ சம்திங் பிக் அப்படின்னு அச்சீவ் சம்திங் பிக்னாரு. அப்போ வந்து சூர்யா சாரோட போஸ்டரை நான் என் பைக்லேயே ஒட்டிட்டு லடாக் வரைக்கும் போயிட்டு உம்மிங்லால சூர்யா சார் போஸ்டரோட ஃபோட்டோ எடுத்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஞானவேல் ராஜா சாரும் வந்துட்டு தனஞ்சயன் சார் 2 பேருமே கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 year ஆகுது. நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா மாறினதுங்கிறது அவங்களோட போன கான்ஃபிடன்ஸ்லாம் திருப்பி கெயின் ஆயிருக்கும். ஸோ அந்த விதத்துல சூப்பர் தான். அண்ட் இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கும் நான் வாழ்த்துறேன். அந்த இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்ஸ். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு's #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.